ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றால் நானே உன் பரம வைத்தியர் என்று அர்த்தம். இந்த வாக்குத்தத்தம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் சாபங்களை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தின் வியாதி நோய்கள் பலவீனம் அனைத்தையும் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகள் காயங்களால் நாம் சுகமானோம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி வியாதியை நம்மிலிருந்து நீக்குகிறார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும்போது அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. நமக்கு வேண்டிய சுகம், ஆரோக்கியம், பலம், சமாதானம், சந்தோஷம், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கிறது. எரேமியா 30வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனதுனால அவர்களுடைய புண் ஆறாமல் காயம் கொடிதாக இருந்ததாக கர்த்தர் அவர்களிடம் சொல்லி, உன்னை ரட்சிப்பதற்காகவே உன்னோடு இருக்கிறேன் என்றார். நானே உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்றும் உன்னை குணமாக்கி உனக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்றும் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய சரீரத்திலே கிரியை செய்கிறது, பழுதுபட்டவைகளை சரி செய்கிறது, இல்லாதவைகளை உருவாக்குகிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனை தருகிறது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மிடத்தில் வந்த வியாதேசர்களை கண்டபோது மனது உருகி ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தினார். அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். ஒருவரையும் வியாதியோடு அனுப்பவில்லை. குஷ்டரோகியை சுகமாக்கினார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். முடவர்களை நடக்கச் செய்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவன் அவர். நாம் சரீரத்திலே அனுபவிக்கிற பாடுகள், மனதில் உள்ள கவலைகள், நம்முடைய போராட்டங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் அறிந்தவர். இந்த நாளிலும் நாம் அவரிடம் சென்று ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய காயங்களை ஆற்றி சுகத்தையும் பலத்தையும் அருளி செய்கிற தேவன். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, சிலுவிலே நீர் எங்களுக்கு பதிலாக பட்ட பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டுகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தழும்புகளினாலே காயங்களினாலே எங்களுக்கு சுகம் தருகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகம் தரும்படியாய் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.